ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் அவ்வளோ அழகாக அம்முக்கிட்ட மாட்டிக்கிறாரு. தலையை கோதி விட்றதும் சட்டையை இன் பண்ணி விட்றதுமா இருக்கும்போது, ஹலோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அம்மு கேட்குறா பாரு. எல்லாமே காவேரி மிஸ்ஸுக்கு பார்க்குறதுக்காக தான் சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்கிற போல் ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. நல்லா இருந்தது. காவேரி மிஸ் வந்து அம்மா உள்ளே அனுப்பிட்டு விஜய்கிட்ட கேட்குறா, எதுக்கு உங்களுக்காகவும் குட்டி பாப்பாவுக்காகவும் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை, 5 வருஷமாக ஏன் கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம விஜயால் அந்த இடத்துல ஒரு பதிலும் சொல்ல முடியல. என்ன பதில் சொன்னால் எப்படி இருப்பாளோன்னு சொல்லிட்டு சாரதாம்மா கிட்டே போயிட்டு ஃபீலிங்லாம் கொட்டுறாரு. என்னை இது போல் கேட்குறா அத்தை, இவ்வளோ ஒரு இதுவாக இருந்து எதையும் பழைய ஞாபகம் வரல, என்னை புரிஞ்சிக்கினாச்சு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு அவகிட்ட நான் என்ன பதில் சொல்கிறது? என் பொண்டாட்டி மேலே உயிராக இருக்கிறேன், அந்த இடத்துல நான் எந்த பொண்ணையும் நினச்சி பார்க்கலன்னு சொன்னால் இவ என்னை நினைக்காம போயிடுவாளோன்னு சொல்லிட்டு நான் எந்த பதிலும் சொல்லலை. அப்படியே எனக்கு கல்யாணம் ஆசைன்னா இவன் ஜொல்லு பொண்டாட்டி செத்து உருகி உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் இப்படி இருக்கிறானேன்னு புரிஞ்சிக்க போகிறா, தப்பாக நினச்சிக்க போகிறான்னு நான் எதையும் சொல்லலைன்னு சொன்னதான் அந்த இடத்துல சாரதம்மாவும், ஒரு பொண்ணு மனசில் ஏதாவது வந்தால் தான், ஆசை வந்தால் தான் இப்படி கேட்பா, முன்ன போல் இல்லை, இப்போ உங்களை நல்லா புரிஞ்சிக்கினா ஃபோன் பண்ணுறா, பேசுகிறா, அவளுக்கும் உங்களை கேட்டுட்டு உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கலாம் இல்லை, நீங்கள் பச்சை கொடியை காட்டியிருக்கலாம் இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை, இன்னொரு முறை சொன்னால்னா பச்சை கொடியை காட்டுங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு சாரதம்மா சொல்கிறதும் இந்த இடத்துல உண்மையாகவே நல்லா இருந்தது. நம்ம விஜயோட ஃபீலிங்கும் இங்கே அதாவது வந்து கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்குன்ற போல் பிரின்சிபால் கிட்டே போயிட்டு பாப்பா அவங்க அப்பா கிட்டே பேசுகிற விஷயத்தெல்லாம் மிஸ்ஸுங்க சொல்லி கொடுக்குறாங்க. இதுதானே உலகம், அதாவது உளவாயை மூடினாலும் மூடலாம், ஊர்வாயை மூட முடியாதுன்றாங்க. அதே போல் தான் நடந்துடுது. பிரின்சிபாலும் வான் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம காவேரியும் புரிய வைக்க பார்க்குறா, ஆனால் அவங்க புரிஞ்சிக்கல, வான் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம காவேரி ஒன்று விஜயை கல்யாணம் பண்ணிக்கின்னு குட்டி அம்மாவாக ஸ்கூலுக்கு போனால் யாரும் பேச மாட்டாங்க. அப்படி இல்லையா பழைய நினைவுகளோட எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம விஜய் பிரின்சிபால் கிட்ட சொல்லி பிரின்சிபால் புரிய வச்சா இந்த பேச்சு வராது. இந்த இடத்துல என்ன நடக்குது அடுத்ததுன்னு சொல்லிட்டு எபிசோடில் பார்க்கலாம். பை பாய்.